புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு தோகை. இதை அருளியவர் துறவி கபீர்தாசர். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 9 வாசல், அதை பற்றி அவர் அழகாக எழுதுகிறார். இயற்கையாக 9 வாசல், கூடுதலாக ஒரு ஆத்மாங்கிற 10வது வாசல், தசம துவார ஆன்மீக வாசல். இது இருக்கிறது, இதுலேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் எப்படி இவ்வளோ நாள் இதுக்குள்ளே இருந்ததுன்னு தான் அவர் தன்னுடைய கேள்வியை கேட்குறார். கேட்டுட்டு இப்படி அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த உயிரை நீங்கள் உபயோகப்படுத்துகிற விதம் எப்படி இருக்கணும்னா, இறைவனை வணங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார். தசு துவாரே கா பிஞ்சரா தாமே பஞ்சி கா கௌன் ரஹே கோ அச்சரஜ் ஹே கயே அச்சம்பா கௌன். தசு துவாரே கா பிஞ்சரா, பிஞ்சரானா கூண்டு, 10 வழி உள்ள ஒரு கூண்டு. என்னென்ன வழின்னு கேட்டிங்கன்னா, 2 கண்கள், 2 காதுகள், மூக்கோட 2 துவாரங்கள், ஒரு மல துவாரம், வாய், சிறுநீர் துவாரம், இப்படி 9 இயற்கையாக இருக்குது. ஒரு தசம துவாரம் ஆன்மீக வாசல், ஆத்மான்னு சொல்கிறோம். இவ்வளவும் இருந்து மௌனமாக எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. தாமே பஞ்சி கா கௌன், பறவை, பஞ்சினா பறவை. பறவை கூட்டிலேருந்து வெளில போகிறது நேச்சுரல். அந்த மாதிரி இந்த உயிர் உடம்பை விட்டு போகிறது இயற்கை. அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. இதுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அதுதான் அவர் கேட்குறாரு. ரகேகே ரஹேகோ அச்சரஜ்கே கயே அச்சம்பா கௌன். दस द्वारे का पिंजरा तामे पंजी का कौन रहे को अचरज है गये अचंबा कौन. இதையே திருமூலர் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமந்திரத்தில். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோ ஓரிடம் 9 நாடி ஒடுங்க வல்லார்கட்கு 9 வாசல் உழை நலமாமே அப்படிம்பார். இந்த 9 வாசலையும் அடக்கி ஆளும்போது வாழ்க்கை அருமையாக இருக்குன்னு சொல்கிறார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் இருக்கிற காலகட்டத்தில் இறைவனை வணங்கி முக்தி அடையணும்.